ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காலை நேரத்தில் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. ரொம்ப கம்மியான பொருள்கள் வச்சு தான் இந்த காலை உணவு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் ரவை எடுத்துக்கணும். இன்றைக்கி கிளாஸ் கணக்கு தான் சொல்லியிருக்கேன். ரவை சின்ன ரவை இல்லைனா பெரிய ரவை, பாம்பே ரவை, பன்சி ரவை, சிரோட்டி ரவை அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கு அரை கிளாஸ் தயிர் சேர்த்துக்கணும். 1 கிளாஸ் ரவைக்கு அரை கிளாஸ் தயிர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கிளாஸ் நான் எந்தில் ரவை எடுத்தனோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி எடுத்தேன். பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தேவையாக இருந்தது. நான் எடுத்திருக்க ரவை இன்றைக்கி சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் வச்சுருக்க ரவையை பொறுத்து தண்ணி தேவையாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கும் இடையில நம்ம பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா ரவை ஊறுற சமயத்தில் நம்ம இதை டக்குன்னு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை இன்னுமே நமக்கு நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் பன்சி ரவை பெரிய ரவை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 10 நிமிஷம், அதாவது நான் 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கணும். இப்போ ஊறின இந்த ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், இதுவே தண்ணியாக தான் இருக்குது. தேவைன்னாக்கா ரொம்ப கம்மியாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் சிரோட்டி ரவை அப்படின்ற ரொம்ப பொடி ரவை யூஸ் பண்ணனால எனக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அரைச்சிருச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். இதில் இந்த ரெசிபிக்கு இந்த ஆனியன் தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாவு பொங்கி வர்றதுக்காக நான் ஈயனோ சேர்த்துக்கிறேன். நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோடா மாவு சேர்த்துக்கலாம். ஈயனோ பேக்கெட் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா அளவுக்கு தான் விற்கும். அதை வாங்கி நீங்கள் சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோடா மாவு ரொம்ப சிறிதளவு சேர்த்துட்டு இதை ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது ஒரு தோசை டவாவில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு எல்லா சைடும் அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா மாவு எடுத்து தோசையாக வாக்கணும். தோசை மாதிரி இது தேய்க்கக்கூடாதுங்க. நம்ம இன்றைக்கி ஊத்தாப்பம் தான் போட போகிறோம். அதனால் மாவு எடுத்து கல்லில் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதுமானது. நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் வேணும்னு அதை செக் பண்ணி பாருங்கள். தோசை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் இமீடியட்டாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே மேலே கார்னிஷ் பண்ணணும். நமக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையா பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். சைட்ஸில் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுவிட்டால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது ரவை அப்படிங்கிறனால கிறிஸ்பினஸ் அதிகமாக கிடைக்கும். ஆயில் இல்லாமையும் இந்த ஆனியன் ஊத்தாப்பம் செய்யலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடணும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி போடணும். நமக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி 2 சைடு வெந்துருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் இதெல்லாம் இன்னுமே இந்த டவாவில் பட்டு சூட்டில் வேகும்போது நமக்கு என்ன ஆகும்னா நல்லா அந்த கிறிஸ்பினஸும் கோல்டன் கலரும் கிடைக்கும். அதே மாதிரி ஆனியன், பச்சை மிளகாய் இதோட வாசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாகவுமே இருந்தது. இதுக்கு தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப டாப்பாக இருக்குங்க. இன்ஸ்டன்ட் ஆனியன் ஊத்தாப்பம் பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் வாத்தி எடுத்துக்கணும். நீங்களும் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.